போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருளதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாம் நமது தியாக பணிகளை அச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாட நிகழ்வாயுள்ள அருள் நிறை அடைக்கலமாதா திருத்தலத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த திருத்தலத்திலே அடைக்கலமாதாவின் பரிந்துரையினாலும் மன்றாட்டினாலும் ஆண்டவர் இயேசு பல்வேறு புதுமைகளை செய்கின்றார். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரும், திருமண வரன் வேண்டி வருகிறவர்களுக்கு திருமண வரன், உடல் சுகம், இன்னும் எத்தனையோ புதுமைகளை அந்த அடைக்கல மாதாவின் பரிந்துரையினாலும் மன்றாட்டினாலும் ஆண்டோர் இயேசு செய்து வருகின்றார். நீங்களும் ஏதாவது ஒரு மன்றாட்டோடு வேண்டுதலோடு அன்னையின் திருத்தல் நாடி வந்திருப்பீர்கள். எனவே உங்கள் வேண்டுதல்களை சற்று நேரம் மௌனமாக
அன்னை வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த அவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி அறிவிக்கும் பணியை உம் திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து என்றும் வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாற்றில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழும் எங்களுக்கு அருள் புரிவீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1-4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தமை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகுப்பி உமது பெயரை ஏத்துவேன். அரும் சுவை விருந்தில் நிறைவடைது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது.
உயிருள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாற்றியும் கண்டேனே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11-18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மக்தலின் மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெள்ளாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரிய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மக்தலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையுடைய அன்பு பக்தர்களே, இதோ நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் அடைக்கல அன்னையை நாம் தேடி வந்திருக்கின்றோம். இந்த தாயானவள் பிள்ளையுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்திருக்கிறாள், கொடுப்பாள் என்று உயர்ந்த சிந்தனையோடு தான் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய திருத்தலத்திலே திரு அவையானது மக்தலேன் மரியாவுடைய விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாட இன்று நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பினை தான் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு என்று மரியா உணர்ந்து கொண்டதாக திரு அவை நமக்கு எடுத்து சொல்கின்ற பாடமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோசித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பெல்லாம் தக்கவிதமாக பயன்படுத்துகின்ற சூழ்நிலையில் நம்முடைய தாய் அடைக்கல அன்னை விளங்கியது போல பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று அடைக்கல தாய் விரும்புகிறாள். யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாடி வந்தார்களோ அவர்கள் வாழ்வு வளம் அடைந்ததாக மரியாள் உணர்த்துகின்ற செய்திதான் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற மக்தலேன் மரியாளும் வாழ்வினை பெற்றுக் கொண்டாள் என்பதை திரு அவை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. யோசித்து பார்ப்போம். எந்த நோக்கத்தோடு, எந்த எதிர்பார்ப்போடு, எந்த தேவையோடு நாம் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறுபட்டு இருந்தால் இன்று விழா கொண்டாடுகின்ற மக்தலேன் மரியாள் உணர்த்துகின்ற செய்தி,
என்னை தேடி வந்த இயேசு. உன்னையும் என்னையும் நம்மையும் தேடி வருகின்ற இயேசுவை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள போகிறோம்? எப்பொழுது அறிந்து கொள்ள போகிறோம்? ஒருவேளை இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பிடிச்சவங்க புரிஞ்சவங்க, பிடிச்சவங்க புரிஞ்சவங்க, இந்த ரெண்டுக்கும் ஒரு நூல் இடைதான் வித்தியாசம். புரிஞ்சவங்க பிடிச்சவங்க. பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம், பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம். பிடிச்சவங்க நாம எங்கிருந்தாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நாம் அனைவரும் இறைவனுக்கு பிடிச்சவங்களா இருக்கிறோமா, பிடிச்சவங்களா இருக்கிறோம்? மதுரையின் மரியாதை கேட்டால் மிக தெளிவாக சொல்லுவாள், பிடிச்சவர் மட்டும் இல்லை, பிடிச்சவராக இருக்கிறார். நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலை அத்தனையும் இயேசு கிறிஸ்துக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தது. கலிலேயா என்ற ஒரு நகரிலே அவள் வாழ்ந்தாள். அந்த நகர் பேரு தான் மக்தலேன் என்ற நகர் அழைக்கப்பட்டது. எனவே தான் மரியா, விவிலியத்திலே பார்க்கின்றோம் எண்ணற்ற நபர்கள் இருக்கிறார்கள். மரியா மரியா என்று சொல்லக்கூடிய பெயர் தாங்கியவர்கள் விவிலியத்திலே பல இடங்களிலே வாசிக்கின்றோம். இதே மரியாள் தான். இந்த மரியா என்று ஏன் அழைக்கிறோம் என்றால், ஊரை சார்ந்து வாழ்ந்த காரணத்தினால்தான் சரியான உணர்வோடு மக்தலேன் என்ற ஊரையும் சேர்த்து மக்தலேன் மரியாள் என்று அழைக்கின்ற பாக்கியத்தை அவள் பெறுகிறாள். இந்த ஊர் ரொம்ப ரொம்ப செழிப்பான ஊர். மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்க, விவசாயம் செய்கின்றவங்க இருந்தாங்க. ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. ஆனா எங்கெல்லாம் செழிப்பெறுகிறதோ, எங்கெல்லாம் பணம் அதிகமாக இருக்கிறதோ, அங்கெல்லாம் சமுதாயத்திலே நாகரிகங்கள் சீர்கெட்டு இருக்கும் என்பதை இந்த நகர் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. அத்தகைய ஊரில் நாம் ஆழ்ந்தவள் தான் நம்முடைய புனிதை. பாவ வாழ்விலே வாழ்ந்தாள். இயேசு கிறிஸ்து அவளை பார்க்கிறாள், அவளை அழைக்கிறார், மீண்டுமாக வாழ்வினை கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் சராசரி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் திருத்தலங்களில் ஆடி வருகிறோம். இரு கரங்களை விரித்து கொண்டு அடைக்கல தாயாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அல்லது நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தாயை நாம் சந்திக்க வருகின்ற பொழுதெல்லாம், நானும் ஒரு மக்தலேன் மரியா போல பாவம் நிறைந்த சூழ்நிலையிலே, குற்றம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே, இதோ நான் என் தாயை சந்திக்க வந்திருக்கிறேன். என் வாழ்வு வளமாக வேண்டும், நலமாக வேண்டும் என்று உயர்ந்த சிந்தனையோடு தான் நாம் இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். எண்ணற்ற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் உள்ளத்தில் அடங்கி கிடக்கிறது. அத்தனையும் நான் அன்னையுடைய பாதத்திலே சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் மரியாள் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது அவள் மனம் மாறினாலோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டாலோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டாலோ, அவள் வாழ்வு மாறுபட்டதாக இருந்ததாக பல நற்செய்தியாளர்கள் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். இவள் வாழ்வு அதுதான். நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒருவேளை தவறான வாழ்க்கையாக இருக்கலாம், பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், குற்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்தவனாக இருக்கலாம். இருந்தாலும் இயேசு என்னை தொட்டு இருக்கிறார், அழைத்திருக்கிறார், புது வாழ்வினை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வு மீண்டுமாக நான் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை என்பதை அந்த மரியாள் மக்தலேன் புரிந்து கொண்டதாக இன்றைய விழா நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 2ல் லூக்கா அழகா சொல்வாரு, இந்த அம்மா கிட்ட இருந்து தான் 7 பேய்களை ஓட்டியதா சொல்வார். இந்த மக்தலேன் மரியாளிடமிருந்து தான் 7 பேய்களை ஓட்டியதாக சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? பேய்னா பயப்படுறோம், அப்படிதானே? எத்தனை பேய் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியாது, எத்தனை பேய் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியாது. ஆனால் பேயை பார்த்தா பயப்படுறோம், பேயின்னு சொன்னாவே பயப்படுறோம். இந்த மாதிரி தான் ஒரு ஊர்ல ஒரு ஃபாதர்கிட்ட ஊர் பெரியவங்களாம் போனாங்க. ஃபாதர் நம்ம ஊரில் நைட்டில் பேய் நடமாட்டம் இருக்குது ஃபாதர் அப்படின்னாங்க. ஃபாதருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் ஃபாதர், இப்போ ராத்திரியில் நம்ம ஊரில் பேயெல்லாம் உள்ளே வந்துட்டே இருக்கு, மக்கள்லாம் பயப்படுறாங்க. அதனால 8 மணிக்கு மேலே யார் வீட்டை விட்டு வெளியிலே வர்றது இல்லை, கதவெல்லாம் பூட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே ஃபாதர் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. ஒரு பேய் 2 பேய் இல்லை, ஊர் முழுசு பேய் வந்துட்டு இருக்கு. உடனே ஃபாதர் கேட்குறாரு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஊர் பெரியவங்களாம் சொல்கிறாங்க,
என்ன செய்யறனே தெரியல ஃபாதர் அப்படின்னு. அங்க இருந்த கோயில் பிள்ளை, ஃபாதர் இந்த பேயெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற கல்லறையில தான் வெளியே வருது, நல்லா தெரியும் எனக்கு, அதனால யோசிச்சு பாருங்க ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. கடைசி ஒரு முடிவு பண்றாங்க, நம்ம ஊர் கல்லறையிலேருந்து வர்ற பேயெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது அப்போ ஒருத்தர் சொல்றார், 4 மூலையில சிலுவையை அடிச்சோனாக்கா பேய் வெளியே வராது, கல்லறைக்குள்ளேயே இருக்கும். அப்ப பங்கு சமரி யோசிச்சு பார்த்தாராம், இந்த கல்லறையிலேருந்து வர பேயெல்லாம் யாரு? நம்ம ஊர்ல நம்ம கூட வந்து பிறந்து வளர்ந்து இறந்து வந்து நாங்கள் தான் அடக்கம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் பேய் நம்மளதான் துரத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில சொல்ல முடியல அவரால். சரி நீங்க சொன்ன மாதிரியே 4 மூலையில சிலுவையை நட்டு வைப்போம் என்று சொல்லிவிட்டு ஏற்பாடு செய்கிறாங்க. நாள் வருகிறது, சிலுவையோடு அந்த ஊர் மக்களும் கல்லறைக்கு செல்கிறார்கள். முதல்ல ஒரு மூலையில சிலுவையை அடிக்கிறாங்க, 2வது மூலையில சிலுவை அடிக்கிறாங்க, 3வது மூலையில் சிலுவை அடிக்கிறாங்க, 4வது மூலையில சாமியார் அந்த சிலுவை கையில கொண்டு போறார். ஊர் மக்கள்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. இந்த கோயில் பிள்ளை பார்த்து சொல்றார், சாமி 3 மூலையில் அடிச்சிட்டோம், இது 4வது மூலை, இதுல தான் பேய் வெளியில வருதான், பார்த்து அடிங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா அடிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபாதர் திரும்பி பார்த்துக்கிட்டே அந்த சிலுவையை அடிக்கும்போது அங்கேயும் சேர்த்து அடிச்சிட்டார். அவர் போட்டிருந்த அங்கேயும் அந்த சிலுவையில மாட்டிக்கிச்சு, அவருக்கு தெரியல. நல்லா ஓங்கி ஓங்கி அடிச்சாரு, சிலுவையும் உள்ள இறங்கிடுச்சு மண்ணுக்குள்ள. திரும்பி பார்க்கறாரு, ஒரு ஆளையும் காணோம், எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, ஒருத்தர் கூட அங்க இல்லை. இவர் திரும்பி பார்க்கறாரு, யாருமே காணன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கறாரு, யாரோ பிடிச்சி எடுக்கிற மாதிரி பொத்து கீழே விழுந்துட்டார். ஐயோ அப்படின்னு கத்துறார். கல்லறையில 4வது சிலுவை அறையப்பட்ட பிறகு இது நடந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் நிதானமா ஏஞ்சி பார்க்கறாராம், அங்கி சிலுவையோட மாட்டிக்கிட்டுறதை யோசிச்சு பார்த்துட்டு நிதானமா எடுத்துட்டு அவர் பங்குக்கு வந்தாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஒரு நிகழ்வாக இருக்கலாம். பேய்களை பார்த்து பயப்படுகின்ற சூழ்நிலையில் வாழ்கின்ற நாம் அனைவரும் மரியாள் அப்படி செய்யவில்லை. அவளுடைய வாழ்வு கல்லறையிலிருந்து ஆரம்பமாகிறது. எனவே தான் இயேசு கிறிஸ்து பயணிக்கின்ற பொழுதெல்லாம், அவர் சிலுவை சாவை ஏற்கின்ற பொழுதெல்லாம் சீடர்களோடு ஒன்றித்திருந்தவள். மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தையில் சொல்லப்படுகிறது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சிலுவையடியிலே பெண்களோடு இவளும் நின்று கொண்டிருந்ததாக மார்க் நற்செய்தியாளர் அதிகாரம் 15 41வது இறைவார்த்தையில் சொல்லப்படுகிறது. இப்படி நற்செய்தியாளர்கள் மரியாளை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய தருணத்தில் தான் ஒரு பெண்ணாவள் வீரமிக்கவளாக, விவேகம் உள்ளவர்களாக, துணிச்சல் உள்ளவளாக இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே சந்திக்கிறாள். என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தை 11 18 இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். உயிர்த்த ஆண்டவர் மரியாளை முதலிலே சந்திக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். 2 பேர் பேசிக்கிறாங்க. உயிர்த்த ஆண்டவர் உடனடியாக மரியாளை சந்திக்கிறார். அவங்க சரியா புரிஞ்சுக்கல, ஒரு தோட்டக்காரன் நினைக்கிறாங்க. மரியா என்று அழைத்த உடனே தான் மரியாள் புரிகிறது. ரபுனி என்று சொல்லி போதகரே என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கல்லறையில் இருந்துதான் திரு அவையானது, திருச்சபையானது ஆரம்பமாகிறது. உயிர்ப்பு ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மேலுமாக உயிர்த்தெழச் செய்கின்றவராக, வாழ்வை வளமாக்கக்கூடியவர்களாக இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய புனிதையானவள் நமக்கு எடுத்துச் சொல்கின்ற பாடமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புனிதர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை பாவியாயிருந்தவள், குற்ற நிலையிலே வாழ்ந்தவள், சமுதாயம் ஒதுக்கப்பட்ட தருணத்திலே வாழ்ந்தவள் என்று புனிதையாய் கருதப்படுகிறாள். எனவே தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இது சாதாரண திருவிழாவில் சற்று உயர்ந்த திருவிழாக, பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் நமக்கு அறிவுறுத்த செய்தியாகவும் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடைக்கல தாயை நம்பி வந்திருக்கிறோம். தாயானவள் மிக தெளிவாக சொல்கின்ற உண்மை, பாவியாக இருந்தாலும் என் மகன் இயேசு கிறிஸ்து அரவணைத்து வாழ்வு தரக்கூடியவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் அடைக்கல தாய் வழியாக நம்மையும் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இந்த தாயானவள் மதுரையின் மரியாளுக்கு செய்தது போல, வாழ்வு கொடுத்தது போல உங்களை என்னையும் வாழ வைக்கின்ற தாயாக இருக்கிறாள். அந்த தாயிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த பாவி வாழ்ந்ததை போல நாமும் நமது வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, புது வாழ்வு பெறக்கூடியவர்களாக, புனித வாழ்வை நாமும் பெற்றுக்கொண்டு வாழ
வரம் கேட்டு இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகிடும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகிடும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உமரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அழைக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எடுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய இரக்கம் அது ஆற்றலை விட தரம் குறைந்ததல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறந்ததை கண்டார். கல்லறையில் கிடக்கப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு ஒரு வழியாக புது வாழ்வை காண நற்செய்தி உலகம் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில்
திருத்தூத பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூத புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திறமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக அன்னுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதங்களே சமர்ப்பிக்கின்றோம். சிறப்பாக
இவர்கள் எந்த நோக்கத்தோடு திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றார்களோ அவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தையும் நீர் தாமே சிறப்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வழியில் உமக்கு உகந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கின்றவர். இந்த செம்மறிவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர் சும்மை காத்து நிலை வாழ்வடைப்பதாக. ஆமென். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் ஆளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தே. ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தே. இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே பேரலை அழித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கம் இல்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கம் இல்லையே. துணையென நீ வருகையில் கலக்கம் இல்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கம் இல்லையே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஏலாக்குறிச்சி அருள்நிறை அடைக்கலமாதா திருத்தலம் 325 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த எழில்மிகு இந்த ஆலயத்திலே 1710 ஆண்டு இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படும் அருட்தந்தை கான்ஸ்டடைன் ஜோசப் பெஸ்கி இந்தியாவிற்கு வந்தார். 1716 ஆண்டு ஏலாக்குறிச்சியில் அழகிய ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பினார். அதில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணிலாவிலிருந்து கொண்டு வந்த மாதா சுரூபத்தை நிறுவி அந்த மாதாவுக்கு அடைக்கல மாதா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார்.
வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சியில் தங்கி ஆவூர், வடுகர்பேட்டை, கோணாம்குப்பம், காமநாயக்கன்பட்டி போன்ற பல இடங்களுக்கு சென்று மாதாவின் புகழை பறைசாற்றினார். அடைக்கல மாதா திருத்தலத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாட நிகழ்வாக உள்ளன. அரியலூர் ஜமீன்தார் அரங்கப்ப மலவராயர் ராஜப்பிளவை என்ற நோயினால் துன்பப்பட்டார். பல சிகிச்சை முறைகளை மேற்கொண்டும் குணமாகவில்லை. அச்சமயத்தில் அவர் வீரமாமுனிவரை தேடி வந்தார். முனிவர் ஜமீன்தார் குணமாக அடைக்கல மாதாவை நோக்கி வேண்டும் பொழுது கோயிலின் வளாகத்தில் அற்புதமான ஊற்று ஒன்று பீரிட்டது. முனிவர் அதிலிருந்து வந்த நீரையும் மண்ணையும் வைத்து ஜமீன்தாரின் ராஜப்பிளவை மீது தடவிய போது அன்னையின் அருளால் அவர் அற்புதமாக குணமடைந்தார். அன்றிலிருந்து இன்று வரை மாதா குலத்து மண்ணையும் தீர்த்தத்தையும் பெற்று செல்பவர்களுக்கு மாதாவின் அருளால், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம், திருமண வரன் வேண்டி வந்திருப்பவர்களுக்கு திருமண வரன், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை போன்ற புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2022ஆம் ஆண்டின் அருள் தந்தை லூர்துசாமி மற்றும் அருள் தந்தை சுவக்கீன் இவர்களின் முயற்சியாலும் மாதா பக்தர்களின் தாராள நன்கொடையாலும் 53 அடி உயரமுள்ள மாதா பித்தளை சிறுவம் அமைக்கப்பட்டது. மாதா குளத்தில் ஜபமாலை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 325 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம் அருள் தந்தை பிரி தங்கசாமி அவர்களால் புதுப்பிக்கப்பட்டு 18/4/2026 அன்று புனிதம் செய்யப்பட்டது. மத இன வேறுபாடின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து மக்கள் அடைக்கல மாதாவை தேடி வருகிறார்கள். அடைக்கல மாதாவின் ஆசி பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருத்தலத்திலே திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் 8:30 மணி, 11:30 மணி, மாலை 5 மணிக்கும் திருப்பலிகள் நடைபெறும். மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு திருத்தலத்தை சுற்றி சிறு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். மாதந்தோறும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருமணி ஆராதனை, குணமளிக்கும் நற்செய்தி வழிபாடு, திருப்பலி முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். அந்த அன்னதானத்திற்கு யாராவது உதவி செய்ய விரும்பினால் பங்கு தந்தையை அணுக உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். திருத்தல வளர்ச்சி பணியில் தொடர்ந்து பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா ஸ்ரைன் என்ற பெயரில் சமூக வலைதள பக்கங்கள் இருக்கின்றன. இந்த பக்கங்களை பின்தொடர உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைபொருள்கள் எங்களிலும் அது அன்பு நிலைத்திருக்க செய்வனவாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் அன்பை பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமோதரே தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமோதரே தேற்றி காத்திடும்